மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது இந்நேரம் தம்ப்நெயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் கல்பாத்தி அவர்களுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அதை எடுத்து இந்த நியூஸ் மீடியாலாம் போட்டு பயங்கரமாக ஃப்ளாஷ் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையிலேயே இதை பற்றி பேச வேணாம் அப்படின்றது நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து இதை பற்றி பேசாதீங்க, இதை ஒரு பர்சனலாக இதை பற்றி எதுக்கு நம்ம விமர்சிச்சுட்டு இதை ஸ்கிப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிப் பண்ண தான் பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தடவல் கும்பல் இருக்கு இல்லையா, அந்த தடவல் கும்பல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இதுக்கு தான் சொன்னேன், இவரை யாருமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, இவ்வளோ ஒரு தலைவனா பாருங்கள் எப்படி பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறது, இன்னொரு பக்கம் இந்த ஃபேக்கா டிபியை வச்சுட்டு வந்து நான் இனிமேல் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், நீங்களும் தெரிவிக்காதீங்க, என்னோட ஓட்டு நாம் தமிழுக்கு தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட்டு அதை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. எதுடா கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு ஸ்கோர் பண்ணுறது. உடனே நான் வந்து உண்மையான விஜய் ஃபேன், இனிமேல் என்னோட ஓட்டு வந்து விஜய் கிடையாது நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையாக வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தோம் நம்ம என்னடா இது ரூட்டு வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது, சரி ஓகே ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்னைக்கு வீடியோ முழுக்க முழுக்க தளபதி அவர்களும் த்ரிஷாவும் ஒரே காரில் வந்ததாக சொல்லப்பட்ட சர்ச்சை, அதே மாதிரி திருமண நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் என்னெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்களோ, அதுவும் சன் நியூஸ்காரர் இருக்கான் பாருங்க, அவெல்லாம் எதுடா கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ இப்படி ஒரு சம்பவம் கிடைக்கும் போது உடனே ஜோடியாக அப்படின்னு போடுறது, உடனே வந்து என்னென்னமோ டாப்பிக்கை போட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. என்னடா டேய் ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, அதை பற்றியெல்லாம் பேசாமல் நான்கு நெறி பிரச்சனையை 4 வரியில் முடித்தவன் இப்போ தளபதி விஜயர்களை பற்றி ஒரு நியூஸ் கிடைச்ச உடனே விடுவானா அவன்? உண்மையாலுமே என்ன நடந்துச்சு, எதனால் இவங்க 2 பேரும் ஜோடியாக வந்தாங்க அப்படின்றத என்னோட பார்வையில் எப்படி நான் பார்த்தன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மையிலேயே இது முழுக்க முழுக்க என்னோட சுய கருத்து மட்டுமே தவிர இது வந்து தளபதி இப்படி தான் பண்ணார், த்ரிஷா அவர்கள் இப்படி தான் பண்ணாங்க, இதுக்கு சங்கீதா இதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க விரும்பல. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்றத மட்டும் தான் அவங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நடிகர் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேரும் கல்பாத்தி சுரேஷோடைய இல்ல திருமண விழால ஒன்னா வந்து மணமக்களை வாழ்த்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. ஏற்கனவே நடிகர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை பெரிய பூதாகரமாகி விவாகரத்துல வந்து நிக்குது. அவர்கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் செய்ததோடு மட்டும் இல்லாம அடுக்கடுக்கான குற்றச்சாட்டையும் முன் வச்சு பகீர் கிளப்பினாங்க சங்கீதா. அதை பார்த்து விஜயோடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் தொண்டர்களாகட்டும் அதிர்ச்சியில உறைந்து போயிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தாவேகா சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் பற்றி டீட்டெயிலாக பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலியமா நீங்களும் என்னோட சேர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ சேனலோட மெம்பர்ஷிப் எடுத்து சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் முடக்குவதற்கான எல்லா வேலைகளையும் தீய சக்தி டீம் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நமக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல் எந்நேரமும் முடக்கப்படலாம் அப்படிங்கிறதால ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சேனல் இருக்கு, லிங்கேஷ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனல் இன்கேஸ் முடங்கிட்டாலும் நம்ம அரசியல் சார்ந்த விஷயங்களை லிங்கேஷ் எக்ஸ்ப்ளோரில் போடுவோம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நேற்றைய தினம் நம்ம தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் குடும்ப திருமண விழாவுக்கு போயிருக்காங்க. அதுவும் ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் அவங்க 2 பேரும் அப்படியே ஜோடியாக போய் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இப்போதாங்க ஒரு பிரச்சனை, அதாவது சங்கீதா அவர்கள் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் அது ஒரு சர்ச்சையாக வந்து 4 நாள் கூட ஆகலை. அந்த 4 நாள் ஆகாத நிலையில் இப்போ இப்படி ஒரு சர்ச்சை தேவையா, இப்போ தளபதி விஜய் அவர்கள் இதை செஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இது ஒரு செய்தி ஒரு விவாதமாக மாறிட்டு வருது. அதாவது சங்கீதா அவர்களுடைய விவகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல, யார் மேலே தப்புன்றது நமக்கு தெரியாது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் பாதிக்கப்பட்டதால் போய் விவாகரத்து கேட்டாங்களா, இல்லை தளபதி விஜய் அவர்களை பழி வாங்கினதுக்காக போனாங்களா, 5 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்காக விவாகரத்து வாங்கினாங்கன்னு பல கேள்விகள் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. அது அவங்களோட பர்சனல், யார் மேலே தவறு இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராது தெரியும், அந்த பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்றது அவங்களுக்குள்ள, அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல, அதை விட்டுருங்க பரவாயில்ல. பட் ஆனால் இந்த சமயத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷான்னு பேசும்போது தளபதி விஜயும் த்ரிஷாவும் இப்போ இந்த திருமண நிகழ்ச்சி அது ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் இப்படி ஜோடியாக வரா மாதிரி வராங்களே, இது தேவை
தேவையா, இது வந்து தவிர்க்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா? இதே கேள்வியை தான் வீடியோ பார்க்குறேங்கடி நான் கேட்குறேன் நான். அதாவது இப்போ தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் 2 பேரும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும், அது வந்து பயங்கர சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறும், தளபதி மேலே வீண் குற்றச்சாட்டுகள் எழும் அப்படின்றது தளபதிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கா எதுக்காக தளபதி அவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சாலே போதும். நம்ம இவ்வளோ பெருசாக இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏங்க என்னங்க இவரு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, சங்கீதா அவருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு மீடியாலலாம் இது பண்ணாங்க, நம்ம அவ்வளோ முட்டு கொடுத்தோமே, நம்ம இப்போ திரும்பவும் வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி த்ரிஷா அவரோட வராருங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க வந்திருக்காருங்க. எதுக்காக வந்திருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் சிம்பிளா. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தரோட ஒரு கள்ள தொடர்பில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு கள்ள தொடர்பில் ஒருத்தரோட இருக்கு அப்படின்னாக்கா ஊரே அது வந்து ஒரு மாதிரி பேசுது அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 பேரும் பழகிறது ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம உறவை நம்ம 2 பேரும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்க வேணாம், வெளியில் எங்கன்னா வெளியூர் போகும்போது நம்ம பழகுவோம், நம்ம அதே மாதிரி நம்ம திருவிழா டைமில் போகிறது அந்த மாதிரி பார்த்துக்கலாம் தவிர பப்ளிக்காக நம்ம பேசிக்க வேணாம், பேசினாக்கா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்றது தான் ப்ராக்டிக்கலாக யாராக இருந்தாலும் ஒரு கள்ள தொடர்பு வச்சுருக்கவங்க இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இதே நம்ம மேலே எந்த தப்புமே பண்ணல, நீயும் தப்பு பண்ணல நானும் தப்பு பண்ணல, அப்புறம் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்களே, இவன் பேசுனா பேச போகிறான், நீயே கவலைப்படுறவா, நம்ம போகலாம், அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா இது பியூர்லி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மட்டும்தான் இதை இண்டிகேட் பண்ணுதே தவிர மற்றபடி இது வந்து அவங்க 2 பேரும் கள்ள உறவில் இருக்காங்க, அவங்க வேணும்னே வாண்டடாக வராங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேர்தல் நெருங்குது, இந்த தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் இது சர்ச்சையாகும்ன்றது தெரிஞ்சும் தளபதி அவர்கள் பண்ணுறாருன்னா இதுக்கு மேலேயுமாடா உங்களுக்கு புரியல இது வெறும் பியூர்லி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது? இல்லை எனக்கு புரியல. அவங்க 2 பேரும் ஒன்றா திருமண நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் கள்ள தொடர்பில் இருக்காங்க, ஆஹா விஜய் த்ரிஷா ஆஹா சர்ச்சை இப்படியே போட்டு இருப்பீங்கடா நீங்கள். நான் என்ன கேட்குறேன், தளபதி விஜய் அவர்கள் நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் த்ரிஷா இருக்காங்க, த்ரிஷா அவங்க வீட்டில் இருக்காங்க, தளபதி அவர்கள் இவரோட வீட்டில் இருக்காங்க. இப்போ 2 பேரும் இங்கே வராங்கன்னாக்கா கடைசியாக நடிச்ச அந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதிக்கும் சம்பளம் கொடுத்த அதே நிறுவனம் தான், மற்ற அந்த சாங்கில் வந்து த்ரிஷாவுக்கு சம்பளம் கொடுத்தோம் அதே நிறுவனம் தான். ஸோ அவங்களோட அந்த திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேரும் வந்ததில் என்னடா தவறு இருக்கு? அதுவும் ஒன்றா வந்துட்டாங்க, ஒரே ட்ரெஸ் கோடில் வந்துட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகி போச்சு இது இப்படி தான் அது அப்படி தான் சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொளுத்தி போடுற அந்த கிராமங்கள்லாம் ஒரு 4 கேள்வி உட்காந்துருப்பாங்க, அந்த ஊரை உண்டிலன்னு ஆக்கணும் அப்படின்னாக்கா அந்த 4 கேள்விங்க ஒன்றா சேர்ந்து அதுங்க இஷ்டத்துக்கு புறணி பேசினாலே போதும், அந்த ஊர் பத்தி எரிஞ்சு அந்த ஊர் 2ஆக போட்டு மொத்த பேரும் வந்து வெட்டி குதி சாவானுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 200 ஊப்பிகளும் சப்பிகளும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி ஒரு விஷயத்தை கை எடுத்துக்கானுங்க. 200 ஊப்பிகள் ஒரு பக்கம் அவனுங்க பங்குக்கு அவதூறா கிளப்பி விடுறானுங்க, இந்த மானூருகா சப்பிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு எப்படியாவது நம்ம பிரச்சாரம் பண்ண முடியாதா, நாம வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதா கிங் ஆச்சே, உடனே நம்ம உள்ள பூந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி பாருங்க இதுக்கு தான் சொன்னேன் அவர்லாம் ஒரு தலைவரா ஒரு தலைமை பண்பு இருக்கா அவருக்கு, தயவு செஞ்சு நாம் தமிழருக்கு இனிமேல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது நான் இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்க வரல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை எப்படி பார்க்குறேன்றதை சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, 4 நாள் கூட ஆகலை, சங்கீதா அவர்கள் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது, நம்ம மக்கள் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபெட்டப் போனாங்க, ஒரு 4 நாள் கூட ஆகாமல் இப்போ த்ரிஷா அவரோட வராங்க அப்படின்னாக்கா இது தளபதி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது எதனால இதை அவர் பண்ணுறாரு, இப்போ இந்த டைமில் இதை பண்ணணுமானா டேய் இதை நாங்கள் வேணாம், இதுக்கப்புறம் நீ என்ன பேசிக்க வேணாம் போ அப்படின்னு சொன்னாதான்டா இது கள்ள உறவாகும், இது கள்ள உறவு இல்லடா, இது எங்களோட பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்டா, இதில் நாங்கள் வர்றதுல என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் அப்படிதான் நிரூபிக்க பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே பாருங்க தளபதி வித் த்ரிஷா இவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்கட்டும் பரவாயில்ல, சங்கீதா சொன்னது உண்மையாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல, பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையும் இவங்க வந்து இலைமரவா காய்மரவா வெளிநாட்டில் அப்போ உதாரணத்துக்கு துபாயில் கொண்டு போய் ஒரு 50 கோடிக்கு ஒரு வீடு வாங்கி த்ரிஷாவை அங்கே தங்க வச்சு நான் அப்பப்போ கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டாங்க நான் வரேன் அங்கே நம்ம உறவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருனாக்கா அது கள்ள உறவு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாமல் ஒரு திருமண நிகழ்ச்சி வர 2 பேர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு வந்தாக்க தப்பா? ஏன்னா என்னோட வேலை பார்த்த ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது, அப்போ அந்த சமயத்தில் போகும்போது என் கூட படித்த பசங்களாக இருக்கட்டும் இல்லை கூட பழகின பெண்களாக இருக்கட்டும் நாங்கள் போகிறோம் அப்படின்னாக்கா போகிறப்ப நானே பிக்கப் பண்ணிட்டு போவேன், நீ கவலைப்பட நானே வரேன் வரவையில் அப்படி ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு போனால் இது எப்படி கள்ள உறவாகும்? இது உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நொல்ல கண்ணை நேற்று ஒரு வீடியோ போட்டு ஆஹா பார்த்தீங்களா நீங்கள் சங்கீதா சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி ஜோடியாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா நீங்கள், அதாவது உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட போனால் அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே உணர்ச்சி போகிறான். டேய் அவ்வளோ நல்லவனாடா நீ, அதாவது விஜய் அவருடைய மகனும் மகளும் இதை பார்த்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நியாயமா? ஏண்டா அதே விஜயை அவதூறாக கிளப்பி விட்டு ஏஐ வீடியோவாக போடுறீங்களே, அப்போ அவங்க பையனையும் பொண்ணையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா என்ன உங்கள் அப்பாவை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ திருந்தீங்களாடா நீங்கள்? அப்போல்லாம் திருந்தாத நீங்கள் இப்போ அப்படியே விஜயோட பையனுக்கும் பொண்ணுக்கும் என்னமா வக்காலத்து வாங்க வரீங்களா நீங்கள்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கேட்டிருக்காங்க. யாரு நம்ம ஜாசன் சஞ்சயும் திவ்யா சாஷா கூட ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்க அப்பா கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவாரா, கண்டிப்பா ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாம். பேசாம உங்க முதலமைச்சரை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு சொல்றியா, ஏன்னா அவங்க பொய்யனும் பொண்ணும் அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு கண்ணில் ரத்தம் வருதுடா உங்களுக்கு, அப்ப ரிசைன் பண்ணிட்டு போக சொல்றா, ஏன்னா நீங்கெல்லாம் அவ்வளவு நல்லவங்கடா நீங்க. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை அப்படின்னாக்கா அது அவங்களோட பர்சனல், அது யார் மேல வேணா தப்பா இருக்கட்டும், அதுக்குள்ள நாம போக விரும்பல. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நீ வந்து த்ரிஷாக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு நட்பை ஒரு உறவை வந்து இது தவறா தான் இருக்கும், இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது யாருக்குமே சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அதாவது நானுமே இது வந்து பியூர்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, இது வந்து நான் கிட்ட இருந்து நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்ல வரல. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்றத நீயும் பார்க்காதப்ப எப்படா இது மாதிரி பேசுறீங்கன்றதான் கேள்வி. இது அவரோட பர்சனல் விஷயம், இதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம விமர்சிட்டு இருக்க முடியாது. ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுல அவர் மக்களுக்கு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் மக்களுக்காக வந்து பயணிக்கிறாரு, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு, உண்மையிலேயே மக்கள் விரும்பும் தலைவராக இருக்காரா, உண்மையிலேயே மாற்றத்தை நோக்கி மக்கள் விரும்புறாங்களா, இதை பத்தி எல்லாம் விமர்சிக்கலாம் விவாதிக்கலாம். ஆனா அவரோட பர்சனல் லைஃப்ல போயிட்டு விஜயும் த்ரிஷாவும் வந்துட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னாக்கா நான் என்ன கேட்கிறேன், கலைஞர் அவர்களுக்கு 3 மனைவி இருக்கும்போது விமர்சிச்சிங்களா நீங்க? எம்ஜிஆர் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து விமர்சிச்சிங்களா நீங்க? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து விமர்சிச்சிங்களா நீங்க? இன்பநிதி இன்னும் அரசியலுக்குள்ளேயே வரல, அந்த இன்பநிதியை பத்தி சமூக வலைதளங்களில் வர அந்த போட்டோவெல்லாம் விமர்சிச்சிங்களா நீங்க? இதெல்லாம் விமர்சிக்காதப்போ தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட வந்ததை மட்டும் ஏன் விமர்சிக்கிறீங்க? அது தப்பா கூட இருந்துட்டு போட்டோம், இல்ல சரியா கூட இருந்துட்டு போட்டோம், வாட் எவர், அதை பத்தி நாம ஏன் பேசணும்னு கேட்கிறேன் நான். இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பல பேர் வந்து கேட்கலாம், ஏப்பா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு போகுது, அது உண்மையிலேயே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்ட பரவாயில்ல, சங்கீதா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேப்பா, சங்கீதா இந்த மாதிரி இருக்கும்போது இவர் இப்படி பண்ணலாமாப்பா, அவங்க மேலும் மேலும் வந்து அவங்களை காயப்படுத்துற மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதாவது நம்ம யாருமே வந்து தளபதி மேலே தப்பா இல்லை சங்கீதா அவர்கள் மேலே தப்பான்னு நம்ம யாருமே பார்க்கல, நம்ம அதுக்குள்ளே போகவும் விரும்பலை. ஏன்னா 5 வருஷமாக வந்து விவாகரத்து கேட்காதவங்க இப்போ தேர்தல் கிட்டத்தில் கேட்குறாங்கன்னாக்கா பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமானா இருந்திருக்கலாம், நம்மளும் அதை பார்க்கல, அதை பற்றியும் பேச விரும்பலை. தளபதி அவர்கள் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக நான் சொல்கிறேன், தளபதி அவர்கள் த்ரிஷாவை அவர் விரும்புகிறார், த்ரிஷாவோட தான் அவர் பழகணும்னு நினைக்கிறார் அப்படின்னாக்கா இந்நேரம் எப்பயோ விவாகரத்து கொடுத்துட்டு போயிருக்கலாமே, ஆனால் ஏன் விவாகரத்து கொடுக்காம இன்னும் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா தளபதிக்கு விவாகரத்து கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகாது. இவங்களா சங்கீதா அவர்களா வந்து விவாகரத்து கேட்குறாங்க, இன்னுமே அது கொடுக்காம நிலுவையில் தான் வச்சிருக்காரு. பட் ஆனால் ஒரு கடைசியில் வந்து அட்லீஸ்ட் கொடுத்து தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா விவாகரத்து கொடுத்துட்டு அவர் நினைச்ச மாதிரி ஜாலியாக இருந்திருக்கலாமே, ஏன் அதை பண்ணாமல் இருக்காரு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இதுக்குள்ளே நம்ம பர்சனலாக போக விரும்பல, அவங்களோட பர்சனல் மேட்ரு யார் மேலே தப்போ விட்டுருங்க, தளபதி மேலே தப்பாக இருந்தால் கூட நம்ம அதை பற்றி விமர்சிக்க தேவையில்லை. இவங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்குது அப்படின்னாக்கா அது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை தாண்டி இருக்கோ அப்படின்னாக்கா அதுக்குள்ளேயும் நம்ம போக விரும்பல. நாம தளபதி அவர்களை பின்பற்றுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா தளபதி வந்து அவருடைய இல்லற வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு, அதனால தான்ப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறது மக்களுக்காக, ஒட்டுமொத்த அவரோட கெரியர் உச்சத்தையே விட்டுட்டு வந்திருக்காரு, மக்களுக்காக பயணிக்கிறாரு, அவர் மேலே தொடர்ச்சியாக அவதூறுகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த சமயத்தில் மாற்றம் தேவைப்படுதுன்ற ஒரே காரணத்தால் தான் தளபதி அவர்கள் நம்ம ஆதரிக்கிறோமே தவிர தளபதி சங்கீதாக்குள்ள இப்படி ஆகி போச்சப்பா அப்படின்னாக்கா 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கேடா அப்பெல்லாம் பேசாதவன் நீங்க இப்ப ஏன்டா பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், எல்லாம் கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றதெல்லாம், அது நல்ல உறவோ ஏதோ ஒரு உறவோ அவங்களோட பர்சனல் மேட்டர் அதுக்குள்ள நம்ம போக விரும்பலப்பா பரவாயில்ல, ஆனா இந்த சமயத்தில் இது தேவையாப்பா? இது இப்ப தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி ஒரு பண்ணாருனாக்கா தேவையான பெண்கள் ஓட்டு அடிவாங்க தானப்பான்னா இந்த இடத்துல நம்ம முட்டாள்தனமா நம்ம யோசிக்கிறோம். நம்ம அதாவது ஏண்டா என்னோட வாழ்க்கையில நான் யாரோட பழகணும் நான் யாரோட பேசணுன்றத எவனோ ஒருத்தர் எப்போ டிசைட் பண்ண முடியும்? எனக்கு யாரோட பழகணுன்றது நான் தான் நான் முடிவு பண்ணுவேன். தளபதி அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சஞ்சீவ்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் பார்த்து ஒரு தடவை பேசும்போது அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா தளபதி ரொம்ப லிமிட்டடான ஒரு சர்க்கிள் கூட தான் பழகுவார். தளபதி இது வந்து நீங்க உடனே கேட்ட உடனே நீ என்ன பாத்தியா நீ என்ன ஒரு லிமிட்டட் சர்க்கிள் கூட தான் பழகுவார்னு உனக்கு எப்படி தெரியும்னாக்கா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். தளபதி அவர்களுக்கு ரொம்ப லிமிட்டட் சர்க்கிளோட தான் பழகுவார். ஸோ அவங்களோட பழகும் போது அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களையும் கூப்பிட்டுருக்காரு என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க 2 பேரும் ஒன்னா போலாமேன்னு சொல்லிட்டு போனது தானே. இதை நான் அப்படிதான் பார்க்குறேனே தவிர இதில் ஒரு தவறான உறவு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. அப்படியே தவறாக இருந்தால் கூட அது எந்த வகையிலும் என்ன பாதிக்கலை. என்னோட அரசியல் வாழ்க்கை நான் தளபதியை பின்பற்றுறதுக்கு தளபதி இப்படியாப்பட்ட தலைவராக இருப்பாருன்னு நான் அவரை நினைச்சு பார்க்கறதுக்கு எந்த வகையிலையும் விஜய் த்ரிஷாவோட சர்ச்சை எனக்கு ஒருபோதுமே ஒரு தடங்களாக தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா சங்கீதாவுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 2வது நாளே தஞ்சாவூரில் ஒரு மாநாடு போடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அப்படி ஒரு ஜாக்பாட் தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தாப்புல, இனிமேல் விவசாயிகள் தானே நம்ம நாட்டோட ஒரு பெரிய பொக்கிஷங்கடா அப்படிங்கிற மாதிரி நாமளே அவங்கள பார்க்குற அளவுக்கு அப்படி 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த சலுகைகள், 2 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு படிப்பு செலவு அரசு ஏற்றுக்கும், என்னென்ன சலுகைகள். ஒரு ரேஷன் கடையில் ஒரு பெண் ஊழியர் இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னொரு
ஒரு பெண் எடை போடுறவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆஃபர்லாம் வெளியிட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா நீ நல்லா கூர்ந்து கவனிக்கணும். 2024 ஒரு பட்டியலின பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் வேலை பார்க்குறாங்க. அங்கே 2 ஆண் பணியாளர் இருக்காங்க. அவங்க வந்து தவறாக நடந்துக்கிறாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்கள மிரட்டுறாங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, ஆர்டிகலாக வந்திருக்கு. இதை 2024 பார்த்த தளபதி உடனே இதை வந்து நம்ம ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாருன்னா இதை தாண்டி வேற என்னடா வேணும் நமக்கு? அவர் மக்களுக்கான தலைவராக வராரு. அவரோட பர்சனல் லைஃபை ஏன்டா போய் நோன்றீங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல்வாதியோட பர்சனல் லைஃபையும் நோன்னாக்கா எந்த அளவுக்கு நாரும் தெரியுமாடா நான் கேட்குறேன். அதுவும் தளபதி அவர்களும் திரிஷா அவர்களும் தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு புகைப்படம் எதையும் நம்ம பார்க்கல. அவங்களோட அந்தரங்க புகைப்படத்தை எதையுமே நம்ம பார்க்கல. இது வரைக்கும் இவனுங்க எல்லாத்தையும் ஏஐ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் திரிஷா, விஜய் திரிஷா எப்படா இதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்கன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியே இருந்தா கூட இருந்துட்டு போட, அதை பத்தி நமக்கு என்னடா கவலை? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த அரசியல் கட்சியாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுப்பாங்க. நீட் ரகசியம் அந்த ரகசியம் மக்களை ஏமாத்துறதுக்காக கொடுப்பாங்களே தவிர ஒரு தலைவர் 12 பேர் கொண்ட குழு அமைச்சு ஒரு இடத்துக்கு போங்க, அங்க இருக்க மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதை நம்ம வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு வராருன்னா இதை தாண்டி வேற என்னடா வேணும்? இதுதான்டா நான் ஒரு தலைவர்கிட்ட பார்க்குற ஒரு தகுதியா இருக்கு. இதை தாண்டி திரிஷா, சங்கீதா இவங்களுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் நான் எதுவுமே நான் கண்டுக்கிறது கூட கிடையாது. இதை ஏன் நீங்க பார்க்குறீங்க? இதை ஏன் பெரிய அளவில் ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்கன்ற நம்மளோட எதிரிகளுக்கு இதை தாண்டி வேற வேலை கிடையாது. இதை பெருசாக கொளுத்தி போடுறது அவங்களோட வேலை. ஆனால் நாம எவ்வளோ ஒரு மெச்சூர்டாக கடந்து போனோம். இதெல்லாம் அவங்க பிறந்த 2 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னாக்கா இது வேணுமா? அதாவது இந்த 90s கிட்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ கட்டி பிடிச்சாலே குழந்தை பிறந்தோம், முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறந்தோம், 90s கிட்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த 200 ஊபிஸும் 400 சப்பீஸும் பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவானுங்க. அவனுங்க பண்றது அரசியல்ன்றது பச்சையா தெரிஞ்சு நாமளும் அதுக்கு வந்து செவி கொடுத்து கேட்டு என்னங்க இவர் இப்படி பண்றாரு, இந்த டைம்ல இது தேவையாங்க அப்படின்னா இதை தாண்டி நம்ம தலைவரை வேற யாருமே கொச்சப்படுத்த முடியாது. நாமளே தான் நம்ம தலைவரை கொச்சப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க நல்லா பார்த்துக்கணும், தளபதி அவர்கள் இப்ப தேர்தல் கிட்ட இவ்வளவு பிரச்சனை வரும்போது திரிஷா கூட வெளியில வராரு அப்படின்னாக்கா என்ன ஒரு புரிதல்ல வராரு? இதை பார்க்கறவங்க எல்லாம் மெச்சூர்டா எடுத்துக்க போறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறதுல இதுல ஒரு தப்பு இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்க்கறவங்களுக்கு தெரியாதா அப்படின்றாரு. ஆனா பார்க்குற நாமளே வந்து என்னங்க இந்த டைம்ல தேவையான்னும் போது இது உண்மையிலே தளபதியை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ இந்த 200 ஊபிஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா யார் நொல்ல கண்ணன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவன் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னாக்கா அதாவது வந்து தளபதி விஜய் வந்து திரிஷாவோட இருக்கட்டும் அவர் வச்சுக்கிட்டேன் எனக்கு பற்றி கவலை கிடையாது, ஆனால் சங்கீதாவை ப்ராப்பராக விவாகரத்து பண்ணிட்டு வச்சுக்கிட்டோங்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், திரிஷாவை வச்சுக்கிட்டது நீ பார்த்தியா? நீ விளக்கெண்ணெய் பிடிச்சா இல்லை விளக்கெண்ணெய் போட்டு உருவனியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், உன்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எதுவுமே இல்லாமல் வாய் வார்த்தையில் 2 பேர் ஒன்றா வந்தாங்கனாலே அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத எப்படி நீ முடிவு பண்ணுற? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அவனோட காணொலியில் சொல்லியிருந்தது என்னன்னாக்கா உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனால் உங்கள் அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னாக்கா கடந்த ஆண்டு ஜூன் ஜூலைலையோ நான் வந்து ஒரு அப்ராட் ட்ரிப்பு போகிறேன். அந்த ட்ரிப்பு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போகும்போது நாங்கள் 5 ஆண் நண்பர்களும் 2 பெண் தோழிகளும் வந்தாங்க. அவங்களோட தான் எல்லாரும் போயிட்டு ஜாலியாக அதுக்கப்புறமா வந்துட்டோம். இங்கே இப்போ திருப்பி அடுத்த இந்த மாதம் எண்டில் வந்து இன்னும் ஒரு அப்ராட் ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப்பாக எல்லாருமே போகிறாங்க. ஸோ என்னோட மனைவி வீட்டில் இருந்து எனக்கு பேக் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படின்னாக்கா என் மனைவியோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற. இந்த 200 ஊபிஎஸ் அப்படின்றது இவங்களோட பார்வை கம்ப்ளீட்டாக வேற. எங்கள் அப்பா வந்து இன்னொரு பெண்ணோட போவாரா அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா ஒரு பெண்ணோட தனி அறையில் போய் இருந்தாருனாக்கா அது தவறு. திருமண நிகழ்ச்சிக்கு போனால் இல்லைன்னா தவறு இருக்குன்னு ஒரு கேட்க தோணுதா? இதெல்லாம் பார்க்குற பார்வையில் இருக்கு. இந்த பார்வையை வந்து கொச்சையாக பார்க்கறது அவனுங்க வேலை. நாமளும் இதை அப்படி பார்க்கணுமா அப்படின்றத என்னோட கேள்வி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட விவாகரத்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கனிஷ்கா பாடகி கனிஷ்காவோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிட்டு இருக்காரு அவர் தெரியும். பட் இதை வந்து நம்ம வந்து கொச்சையாக விமர்சிச்சிட முடியுமா? இதோட பர்சனல் லைஃப் இதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், ரவி மோகன் அப்படின்றவர் ஒரு நல்ல நடிகர், உண்மையிலேயே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கூட வச்சுக்கோங்க பரவாயில்ல. அவர் கனிஷ்காவோட பழக ஒரு பொண்ணை இப்படி கை கழுவிட்டு கனிஷ்காவோட போய் பழகிறாங்க சொல்ல முடியுமா? நம்ம யார் மேல தவறுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கிட்ட இருந்து பார்த்தோமா யார் மேல பிரச்சனைன்ட்டு? எதுவுமே தெரியாம நாம போய் ஜெயம் ரவி தப்பு பண்ணிட்டாருங்க, ஜெயம் ரவி இப்படியாப்பட்ட நபருங்க அப்படின்னாக்கா உண்மையிலே இங்க யாரோட தப்பு அப்படின்னாக்கா அந்த ஒரு தவறான பார்வையில பார்க்கற இல்ல ஜெயம் ரவி கனிஷ்காவே ஒரு மாதிரி தவறான பார்வையில பார்க்கற மாதிரி இங்க அவனோட தப்பு தானே தவிர இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. அந்த பர்சனல் லைஃப்குள்ள போகிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற தாவேகாவினருக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அதாவது இந்த 200 ஊபிஸ்க்கும் 400 சப்பிகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து காதலுக்கும் காமத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க. என்னன்னா அதாவது ஓடுற கார்ல ஒரு நடிகையை போட்டு ரேப் பண்ணவங்களுக்கு கொடி பிடிக்கிறவனுக்கும் ஒரு நடிகை உதவி கேட்டு வந்ததுக்கு ஒரு தெரியாம ஆக்கினவங்களையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இதை வந்து தவறான பார்வையில் பார்க்க வேண்டாம். அப்படி அவங்களுக்குள்ள தவறான ஒரு உறவு இருந்தால் கூட அது அவங்களோட பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை அப்படின்னு சொல்லுவேன் நான். சரிப்பா, இப்போ நீயே அது தவறான உறவுங்கிற, அது அவங்களோட பர்சனலுங்கிற, அப்போ இன்னொரு மனைவி வந்து இங்கே பாதிக்கப்படுறாங்களேப்பா அப்படின்னாக்கா நம்ம கிட்ட எதுக்குமே எவிடன்ஸ்
எவிடன்ஸ் கிடையாது. உண்மையிலேயே இவங்க தவறாக தான் பழகிறாங்கன்றதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இவங்க தான் சங்கீதா சொன்ன நபரா அப்படின்றதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்து அவங்களோட டிவோர்ஸ் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணது ஒரு நடிகை கிட்ட திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது ஓப்பனாக சொல்லணும்னா நான் 2-3 அட்வொகேட்ஸ் கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது சொன்னாங்க, அதாவது டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்கணும், சீக்கிரமாக கிடைக்கணும், நம்ம கேட்குற அளவுக்கு காம்பன்சேஷன் அவங்க தரணும்னாக்கா வைக்கக்கூடிய அலிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கணும், அப்போ தான் இருக்கும். பட் நான் இப்பவும் சொல்கிறேன், சங்கீதா சொன்னது உண்மையோ பொய்யோ அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது அவங்களோட பர்சனல். அவங்க வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், அது உண்மையோ பொய்யோ இருக்கட்டும், தளபதி வந்து த்ரிஷாவோட பழகிறது உண்மையோ பொய்யோ இருக்கட்டும், இதுக்குள்ளே நான் போக விரும்பல. நான் தளபதி அவர்களை பின்பற்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா மக்கள் விரும்பும் தலைவராக இருக்கார். இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு மக்களை சுரண்டி தின்றவங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரே சக்தியாக தளபதி அவர்கள் இருக்கார். அந்த ஒரே காரணம் தான் நான் அவரை பின்பற்றினே தவிர அவரோட பர்சனல் லைஃப்குள்ள நான் போக விரும்பல. அந்த பர்சனல் லைஃப் எந்த வகையிலையும் என்ன பாதிக்காது. அதை வச்சு நான் எதுவுமே தளபதி அவர்களை டிசைட் பண்ண மாட்டேன். வீடியோ பார்க்குற நீங்க கூட பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்க வெளிநாட்டில் த்ரிஷாவை கொண்டு போய் தங்க வச்சுட்டு 50 கோடிக்கு ஒரு துபாயிலேயே த்ரிஷாவை கொண்டு போய் தங்க வச்சுட்டு 50 கோடிக்கு ஒரு வீட்டை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அடிக்கடிக்கு நான் வந்து உன்னை பார்க்குற செல்லா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு இவர் அங்கே போய் வச்சாங்க. மீடியாக்கள்லாம் வரப்போகிறது கிடையாது. இவர் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தால் நமக்கு தெரிய போகிறதும் கிடையாது. உண்மையான கள்ள உறவாக இருந்தால் அப்படி போய் பார்த்துட்டு வரவங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒன்னா திருமணத்துக்கு வர்றது இது எப்படி கள்ள உறவாக இருக்கும்? இங்கே இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னாக்கா ரீசெண்டாக நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது த்ரிஷா அவர்கள் வீட்டை விட்டு விஜய் வெளியில் வரணும்னு சொல்லும்போது த்ரிஷா அவர்கள் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. என்னை எதிரையும் இழுக்கக்கூடாது, நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் கிடையாது, ஒரு பெரிய பொறுப்புல இருந்து இவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கும் அவருக்கும் உண்மையிலேயே ஒரு தகாத உறவு ஒன்று இருக்கு, எங்களை பற்றின ஆதாரங்கள் அந்தரங்க ஆதாரங்கள்லாம் வந்து சங்கீதா அவர்கிட்ட இருக்கு, இல்லை வெளியில் யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட எங்களை பற்றின ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு த்ரிஷா அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருப்பாங்களா? மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எங்களுக்குள்ள தகாத உறவு எதுவும் கிடையாது, நாங்கள் நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது எதுக்கடா எங்களை பற்றி இப்படி அவதூறு பேசுறேன்னு தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்ச மாதிரி நான் பார்க்குறேன். இதையெல்லாம் வச்சு தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நான் அதாவது தளபதியும் த்ரிஷாவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நண்பர்களாக நான் பார்க்குறேன். இல்லை அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னாக்கா அதை பற்றி மயிர் எனக்கு கவலையே கிடையாதுங்கிற நான் அவரை பார்க்குற விதம் வேற. வராரா தளபதி மக்களுக்காக பேசுறாரா, ஒரு நல்ல வாக்குறுதிகள் தராரா, அவர் ஆட்சியில் உட்காந்துறா, மக்களுக்கு நல்லது செய்வாரா, அதோட முடிஞ்சு போச்சு. அவரோட பர்சனல் லைஃப்ல 10 பேரை வச்சுக்கிட்டு 20 பேர் அதை பற்றி நமக்கு என்னடா கவலைன்னு கேட்குறேன். அப்படிலாம் முடியாதுப்பா, நாங்கள் கவலைப்பட்டே ஆகும்ப்பா அப்படின்னாக்கா கலைஞர் ஏன்டா 5 முறை ஆட்சியில் உட்கார வச்சிங்க, அவருக்கு 3 மனைவி இருந்தாங்களே, அவரையும் ஆட்சியில் உட்கார வச்சிங்க, அப்போ நியாயமாக பார்த்து அவரே உட்கார வச்சிருக்க கூடாது இல்லையா? இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி கலைஞர் ஒரு நல்ல தலைவர் 5 முறை உட்கார வச்சிருக்கீங்கன்னா தளபதியை மட்டும் ஏன் இப்படி விமர்சிக்கிறீங்க? எம்ஜிஆர் ஒரு நல்ல தலைவர், அவரை பற்றின பர்சனல் லைஃப்குள்ள நாங்கள் போக விரும்பலங்க, அவர் உண்மையிலேயே நல்ல தலைவருங்க அப்படின்னாக்கா தளபதியை மட்டும் ஏன்டா விமர்சிக்கிறீங்க? இத்தனைக்கும் எதுக்குமே ஆதாரமும் கிடையாது, வெறும் நண்பர்களாக பழகிட்டு இருக்காங்க, அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு அலிகேஷன் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இது அவங்களுடைய பர்சனல், அந்த பர்சனல் லைஃப்குள்ள யாருமே போக தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களோட பர்சனல் லைஃப் எடுத்தாலுமே ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் ப்ரௌசிங் செக் பண்ணால் உங்கள் மொபைலை செக் பண்ணால் தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மாதிரியான ஆள். ஆனால் அதுக்காக நீங்கள் வெளி உலகத்துலையும் அதே மாதிரி தான் இருப்பீங்களா அப்படின்னாக்கா அது கிடையாது. ஏன்னா உங்களோட தனிப்பட்ட பர்சனல்ன்றது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், நீங்கள் வெளியில் முதலோட பழகிறதுன்றது வேறையாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே பர்சனல் ஒன்று இருக்கும் அப்படின்னும் போது அப்போ இவருக்கு மட்டும் இருக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன். நான் அப்படி இருக்கும்போது ஏன் இதை மட்டும் விமர்சிக்கிறீங்க? இத்தனைக்கும் எதுக்கும் ஆதாரமும் கிடையாது நம்மக்கிட்ட, வெறும் பார்வையில் பார்க்குறோம், அதுக்கே நம்ம வந்து இவ்வளோ விமர்சிக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஓடுற காரில் த்ரிஷாவை போட்டு ரேப்பும் பண்ணலை, தளபதி அவர்கள் வந்து த்ரிஷாவை வெளிநாட்டில் தங்க வச்சு 50 கோடி ரூபாய்க்கு வீடும் வாங்கி தரல, தளபதி அவர்கள் த்ரிஷாவை லிப்லாக் கிஸ்ஸும் அடித்த மாதிரி எந்த புகைப்படத்தையும் நம்ம பார்க்கல. சினிமாவில் காசு வாங்கிட்டு நடிக்கிறது வேற, ரியல் லைஃப்பில் 2 பேர் கிஸ் அடித்த மாதிரி எந்த ஃபோட்டோவையும் நாம பார்க்கல. சரிப்பா சினிமாவில் கிஸ் அடிச்சிருக்காங்களப்பா அப்படின்னாக்கா சினிமாவில் பல பேர் பாட்டு கூட தான் பாடுங்க, லாலா கடசாந்தி பாயும் விரிஞ்சிருக்கு பாலும் கடிஞ்சிருக்குது ஏன்னு தெரியாதா, வந்து படுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல பேர் பாட்டெல்லாம் பாடிருக்காங்க. அப்போ சினிமான்னும் போது இப்போ ஜென்ரலாக உதயநிதி அவர்கள் பொது வாழ்க்கையில் நல்லவர் அப்படின்னும் போது சினிமா படத்தில் ஏன் இப்படி பாட்டு பாடனா அது அவர் கொடுத்த கதாபாத்திரம், அந்த மாதிரி பாடல் வரிகள் இருக்கு, அதுக்காக நடிச்சிருக்காரு. அதுக்காக நம்ம உதயநிதியை போய் குறை சொல்ல முடியுமா? அவர் பர்சனல் லைஃப்ல அவர் இப்படிதாங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்போ அப்படிதான் இருக்கு நீங்க தளபதி அவர்கள் மேல வைக்கிற இந்த அலிகேஷனும். ஸோ தயவு செஞ்சு நான் மக்கள் கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா கொஞ்சமாவது மெச்சூர்டா வளருங்க. இந்த 200 ஊப்பியும் மானூர்கா சப்பியும் பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவனுங்க பேசுறத காதுல வாங்கிட்டு நீங்களும் தளபதியை மேல கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு கொடி பிடிச்சி கொந்தளிக்கிறாங்களே இவனுங்க, அப்ப இவனுங்க விஜயலட்சுமிக்கு மட்டும் நியாயத்தை வாங்கி தரல, இன்னைக்கு சங்கீதாக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்க இவ்வளவு துடிக்கிறாங்க இல்லையா? ஏன்டா விஜயலட்சுமிக்கு நீங்க ஜஸ்டிஸ் வாங்கி தரலன்னு போய் கேளுங்க பார்க்கலாம் அவங்க கிட்ட.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், தளபதி விஜய் சங்கீதாவோட இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தளபதி விஜய் த்ரிஷாவோட இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் ஊழலற்ற, லஞ்சம் இல்லாத, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார்னா அதுவே எனக்கு போதுமானது. மற்றபடி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் கவலையே பட விரும்பல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உண்மையான விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.